ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் ஒரு த்ரில்லர் ஸ்டோரியோட ஒரு ட்ரூ க்ரைமோட தான் வந்திருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும். இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு நியூ இயர் நாள், நியூ இயர் நைட், ஊரே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கு. இருக்குன்னா எப்படி? ஃபயர் ஒர்க்ஸ், நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரோடு ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு அந்த மாதிரி செலிப்ரேஷன். இந்த மாதிரி செலிப்ரேஷன் இருக்கும்போது ஒரு கார் மட்டும் ஸ்லோ மோஷனில் ஒரு பாடியை தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்துட்டுருக்கு. இது ஒரு அப்நார்மலான சுச்சுவேஷனில் நியூ இயர் நைட் என்னதான் நடந்துச்சு? ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெல்கம் டு பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜாஷ். ஸோ வெல்கம். Shadows breathe, the night turns ash. Sleep with fear, bedtime stories with Jash. 20 years old அஞ்சலி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு டெல்லியில. அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு தெரியாது அதுதான் அவளோட கடைசி நைட்டுன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல நம்ம உயிரோடு இருப்போன்னு கூட அவளுக்கு தெரியாது. நிறைய ஆசை, நிறைய கனவுகளோட இந்த நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக போயிட்டு இருந்தா. மெதுவா 2 மணிக்கு காலையில் அப்படியே க்ரௌடெல்லாம் கிளியர் ஆக ஆரம்பிச்சுது. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே போலீஸோட சைலன்ஸ் மட்டும் கேட்டுச்சு. ஏன்னா அன்னைக்கு நியூ இயர் நைட் இல்லை, கண்டிப்பாக ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் ஒரு கார் ஃபாஸ்ட்டாக ரோட்டில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு இருந்தது. அப்போ தான் அஞ்சலி அவளோட தலைவிதியான்னு தெரியல, இல்லை அவள் டெஸ்டினியான்னு தெரியல, மெதுவாக ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்த அஞ்சலி அந்த கார் போகிற பாத்துக்கு நடுவில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க இது ஒரு நார்மல் ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரிஞ்சுது. உங்களுக்கும் அப்படிதான் தெரியும்னு நினைக்கிறேன், இது ஒரு நார்மல் ஆக்சிடென்ட். ஆனால் இதுக்கப்புறம் நடந்தது என்னாச்சுன்னா, இந்த டெல்லி, ஹோல் டெல்லியவே, அதாவது நம்மளோட கேபிட்டலே நடுநடுங்க வச்சுது. அப்படி என்ன நடந்துச்சு பார்க்கலாம். என்ன அப்படி நடந்திருக்கும்? அஞ்சலிய அந்த கார் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம அவ்வளோ ஸ்பீடா வந்த கார் அடிச்சு தூக்குச்சு. ஆனா அஞ்சலி எப்படியோ அந்த காரோட அடியில மாட்டிட்டாங்க. அந்த அஞ்சலிய அந்த கார்ல அஞ்சலி மாட்டினது கூட தெரியாத மாதிரி அவங்க தர ஃபுல்லா, அந்த ரோடு ஃபுல்லா தர தர தரன்னு இழுத்துட்டே போயிருக்காங்க. அவ்வளோ ஸ்பீட்ல ரோடு ஃபுல்லா ரத்தம். இமேஜின் பண்ணிக்கோங்க, நியூ இயர் நைட் அந்த ரோடே ரத்த கலவையா இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? திடீர்னு அந்த கார்ல இருக்கிறவங்களுக்கு ஏதோ டிராக் ஆகிற மாதிரியோ, இல்லை ஏதோ தட்டுற மாதிரியோ, இல்லை வினோதமான சவுண்டு கேட்குற மாதிரியோ கேட்டுச்சாம்மா. அப்போ தான் அவங்க இறங்கி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி அஞ்சலி தர தர தரன்னு இழுத்து செத்துருக்காங்க. உள்ளே இருந்தது மொத்தமாக 5 பேர், 5 பசங்க. நல்லா குடிச்சு ட்ரக்ஸ் எடுத்துட்டு அவங்க பாட்டுட்டு ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எப்படி ஒரு ஆளை நம்ம காரில் இடித்தாலோ
இல்லை காரில் அந்த ஆள் மாட்டி தரன்னு இழுத்தாலோ நம்மளுக்கு தெரியாமல் போயிடுமா? அது எப்படி தெரியாமல் போகும்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. போலீஸ் சிசிடிவிலாம் செக் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஃபாரன்சிக்ஸும் அவங்களோட வேலையை ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு பிட்ஸ் அண்ட் பீசஸ் கூட அவங்க செக் பண்ண ஆரம்பித்தாங்க. அது எப்படி உள்ளே இருக்கிற 5 பேத்துக்கும் தெரியாமல் போச்சு? ஒரு பொண்ணை நம்ம தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கோம், ஒரு பொண்ணை அடித்து தூக்கி இருக்கோம்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு அது ஒரு குவெஸ்டின் மார்க்காகவே இருந்துச்சு. ஸோ அவங்க என்டையர் சிச்சுவேஷன், என்டையர் ரோடை அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆனா அஞ்சலி, இந்த இடத்துல இந்த கார் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த மாதிரி ஃபுல் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்க ஒரு சினாரியோக்கு வர பார்த்தாங்க. ஆனால் இதில் ஒன்று புரியாமையே இருந்துச்சு. அதான் நான் சொன்னேன்ல, 5 பேத்துல ஒருத்தருக்கு கூடவா தெரியல நம்ம ஒருத்தரை அடிச்சு தூக்கிட்டோம்னு சொல்லிட்டேன். இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லட்டுமா? அன்னைக்கு நைட் அஞ்சலி தனியாக வரல, அவள் ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்கா. நீங்கெல்லாம் கேட்கலாம், அடிச்சு தூக்கிட்டாங்க, அடிச்சு தூக்கி அஞ்சலி வந்துட்டு செத்துட்டா, ஆனால் அவள் ஃப்ரெண்டு என்னன்னா அது நீங்கள் கேட்கலாமே. இன்னைக்கு வரைக்கும் அவள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அந்த சிசிடிவி பார்க்கும்போது இப்போ கூட அப்படியே நடுங்க வைக்குது. அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 1, 2, 3, மோர் தென் 5 கிலோமீட்டர்ஸ்க்கு அவங்க இழுத்துட்டே போயிருக்காங்க. இவ்வளோ ஹாரிஃபைங்கான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குல்ல. அந்த இடத்துல அதை நோட்டீஸ் பண்ண கூட யாரும் இல்லை. இந்த கேஸ் இன்டர்நேஷ்னல் மீடியா அண்ட் ஹோல் நேஷ்னல் மீடியா அட்டென்ஷனுக்கு வந்துச்சு. இவ்வளோ ஹாரிஃபைங் நடந்தா எல்லாரும் பேச தானே செய்வாங்க. பாவம், எவ்வளவோ கனவுகள் இருந்த அஞ்சலிக்கு எந்த ஜஸ்டிஸும் கிடைக்காம போயிருமா? போலீஸ் இன்னும் தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் புரியாத ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? நீங்களாம் கேட்கலாம், போலீஸ்க்கு எப்படி அஞ்சலியோட பாடி கிடைச்சது? போலீஸ்க்கு எப்படி கிடைச்சதுன்னா, காஞ்ச்வாலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ரோட் ஸ்வீப்பர்ஸ் காலையில் கூட்டிகிட்டு இருக்கும் போது ஒரு பாடியை பார்த்தாங்க. அப்போ தான் அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதுதான் அஞ்சலி. அந்த பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அந்த பாடி தரன்னு ரொம்ப தூரத்துக்கு இழுத்துட்டு வரப்பட்டதுன்னு. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? போலீஸ் அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு எல்லா சிசிடிவிஸும், ஒரு சின்ன சிசிடிவி கூட விடாமல் எல்லாமே செக் பண்ணாங்க, எல்லா ரூட்டோடதும். அப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க, ஒரு கார் எதையோ ட்ராக் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஆனால் அஞ்சலி அவங்க அடித்ததா ஒரு ஃபுட்டேஜ் இல்லவே இல்லை. கார் எதையோ ட்ராக் போய் இழுத்து அப்படியே சிசிடிவியில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும்ல, ஏதோ இழுத்துட்டு போகிற மாதிரி. அந்த மாதிரி தெரிஞ்சுது. கார் ஸ்டெபிளைஸ்டாகவே இல்லை, நிற்குது போகுது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. போலீஸ்க்கு ஏதோ வியர்டாக தோணுச்சு. அவங்கள கூப்பிட்டு வச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ரொம்ப ஃபாகியாக இருந்துச்சு, தெரியாதனமாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அவங்க ஒத்துக்கவே இல்லை. போலீஸ் துருவி கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் அப்போ வரைக்கும் ஆக்சிடெண்ட்டாக தான் ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அன்னைக்கு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் தான் எல்லா விஷயத்துக்கும் இப்போ காரணமாக இருக்கு. அப்போ போலீஸ் கேட்டாங்க, நீங்கள் அடித்த போது ஒரு ஃபீலிங் கூட இல்லையா? ஒரு பொண்ணை அங்கடா அடிச்சுட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போகிறீங்க, ஒரு சின்ன ஃபீலிங் கூட வரலையா? காரில் ஏதோ இழுத்துட்டு போகிற மாதிரி கேட்டபோது எங்களுக்கு வரல, கார் நார்மலாக தான் ஓடிச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சிசிடிவியை பார்த்தா கார் நார்மலாக ஓடுற மாதிரியே இல்லை. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இந்த இதில். ஆனால் இன்னுமே போலீஸ்னால் கண்டுபிடிக்க முடியாத ஒரே விஷயம் என்னன்னா,
அஞ்சலியோட ஃப்ரெண்டு என்னானாங்க தெரியல. அஞ்சலியோட ஃபேமிலி ரொம்ப கதறி கதறி அழுக ஆரம்பித்தாங்க. அந்த பாடியை நல்லடக்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. நல்லடக்கமும் பண்ணாங்க. Hope she rest in peace. இவங்களுக்கும் தண்டனை கிடைச்சது. கோர்ட் சென்டென்ஸ் கொடுத்தாங்க வித் அ ஃபைன். அது எப்படி 5 பேத்துக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் ஒரு பொண்ணை அடித்து நம்ம இழுத்துட்டு போகிறோம்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும். மேபி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஃபாகியான அந்த ஏர்லி மார்னிங், ரோடு நம்ம கண்ணுக்கு தெரியல, நடுவில் வர அஞ்சலி நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம். அவங்க அடிச்சிட்டாங்க, சம்திங் ஏதாவது ஹிட் ஆகிட்டு அவங்க அப்படியே போயிட்டுருக்காங்கன்னு நினச்சிக்கலாம். ஆனால் மேபி அப்போ அஞ்சலி உயிரோட இருந்திருந்தா அடித்தது மேபி ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம். அவங்க கிலோமீட்டர்ஸ்க்கு இழுத்துட்டு போனது இட்ஸ் அ சாய்ஸ் தே டுக். இன்னும் நிறையா விஷயம் இந்த கேஸில் மர்மமாகவே இருக்குது. இந்த வீடியோ கூட போலீஸ் ரீக்ரியேட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் புரியும். Hope you guys enjoyed my podcast. So next week ஒரு சூப்பரான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செம கேஸோடு நான் வரேன். அது வரைக்கும் stay tuned. Bye bye.